ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன் வந்து வாரணம் ஆயிரம் அந்த மாதிரி ஒரு டிசைன் மயில் தோகை. இப்போ ஃபஸ்ட்டு கீத்திரி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மயில் தோகைக்கு கீத்திரி போடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த மயில் தோகை டிசைனை அடிப்பது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கீத்திரி வந்து இதில் எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பர்மா தேக்கு, அதனால் கொஞ்சம் மரம் வந்து ஈஸியாக இருக்கும் கீத்திரி போடுறதுக்கு. இதுவே மற்ற மரம்னா கொஞ்சம் கடுசாக இருக்கும். அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் மரம் கடுசாக இருந்ததுன்னா கொஞ்சம் மண்ணெண்ணெய் வாங்கி அதில் கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சு அடித்து பாருங்கள். உங்களுக்கு மரம் வந்து கொஞ்சம் தேக்கு மாதிரியே சாஃப்டாக இருக்கும். இது என்னோடய டிப்ஸு. இப்போ கீத்துளி போட்டு முடிச்சாச்சு. நம்ம இதுக்கடுத்து நம்ம 1 இன்ச்சி தகடை வச்சு நம்ம அந்த தோகையை வந்து உருட்டணும். அந்த ஒன் சைடாக ஊட்டிட்டு வரணும். அப்போ தான் வேலை வந்து கொஞ்சம் குயிக்காக வேகமாக விடும். ஃபஸ்ட்டு நம்ம அதை அடித்து பழகிறோம்னா 2 சைடு அடித்து பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை குயிக்காக ஆனோன்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடில் அடித்தோம்னா கொஞ்சம் வேலை வந்து குயிக்காக முடியும். இது என்னோடய ஐடியா. இப்போ பாருங்கள், 1 சைடு அடிச்சிட்டேன். அடுத்து 2ஆவது சைடுக்கு அடிக்கிறேன். மொத்தம் இது வந்து 4 பக்கம் அடிக்கணும். இப்போ 2ஆவது பக்கம் அடிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து ரிவேர்ஸில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது 3ஆவது பக்கம். என்னோடய உளி வந்து சைனிங்காக இருந்துச்சுன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உளியை மெயின்டைன் பண்ணி பழகிக்குங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த வேலை பார்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஓனர்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பாப்புல. அவரை பார்த்து தான் நான் அந்த மாதிரி உளியை வந்து சைனிங்காக வச்சுருக்கேன். அப்பப்போ தொடச்சிக்குவேன். தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆயிலை போட்டு தொடச்சி வச்சுக்கிடுவேன். துணியில் கட்டி வச்சுக்குவேன். துரு ஏறாது. ஒரு மாதம் ஒரு ஆட்டம் மட்டும் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஒரு 20 ml போதும். உளியை ஃபுல்லாக தொடச்சிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆட்டம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உளி வந்து என்றைக்குமே உங்களுக்கு துரு பிடிக்காது. உளியோட லைஃப் வந்து கூடும். நான் அன்னையிலேருந்து இன்ன வரையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னொரு அண்ணனும் மெயின்டைன் பண்ணார். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன் அடிக்கிற ஒரு அண்ணன் இருக்காப்புல, சங்கர் அண்ணன்னு பேர். அவரும் இதை வந்து ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணார். ஆனால் ஆரம்பத்தில் விட்டுட்டார். அது துடைக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு விட்டாச்சு. நான் துடைக்க மாட்டேன். அதனால் நான் ஒரு மெத்தடில் ஐடியா பண்ணி ஒரு துணியை வந்து எடுத்து அதை 4ஆக மடித்து அதை தச்சு அந்த துணியை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சிடுறது. ஊற வச்சுட்டு அப்படியே அதை துணியை புழிஞ்சிட்டு அந்த சாக்கு பையெல்லாம் துணியை வச்சிடுறது. உளியை அதுக்கு மேலே வச்சிடுறது. அப்போ நம்ம துடைக்க தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஆயில் அதில் பட்டுக்கிட்டே இருக்கும். துரு ஏறாது. இது என்னோடய மெத்தடு. இப்போ நம்ம அந்த தோகையை அடித்து முடிச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே ஒரு வாட்டத்தை நம்ம போடணும், கீத்துளியை. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பெரிய கீத்துளி வச்சு போட்டேன். அது அந்தளவுக்கு ஒன்றும் செட் ஆகலை. அதனால் இப்போ நைஸ் கீத்துளி வச்சு அந்த வாட்டம் போட்டுட்ருக்கேன். அப்போ தான் அந்த தோகை வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ கீத்துளி கம்ப்ளீட்டாக முடிச்சோன்னா பாருங்கள், அந்த தோகை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து தெரியும். இப்போ இந்த கீத்துளி போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த பஞ்ச் வைக்கணும். இதை பார்த்துக்குங்க. இது வந்து நான் வந்து ஒரு கடையில் வாங்கினது தான், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ இந்த மாதிரி பஞ்செலாம் இப்போ வர்றதில்லை. நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இப்போ இந்த மாதிரி பஞ்சை வச்சுக்கிட்டே போகிறோம். அப்போ தான் அந்த ஒரு நிலா ஷேப்பு கிடைக்கும். இப்போ அதுக்கடுத்து இன்னொரு அவுட்லைன் வந்து நம்ம கீத்துளி போடணும். அப்போ வந்து அந்த நிலா ஷேப்பு வந்துடும். அந்த மயிலுக்குள்ளே
நேச்சுரல் லுக்கு வந்துடும். இப்போ அந்த கீத்துளியை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம பஞ்சு வச்சோம் பாருங்கள், நம்ம அதுக்காண்டி ரிவேஸில் இருந்து போடணும். அந்த மயிலுக்கு இருக்கும் பாருங்கள் ஒரு பிஞ்சு மாதிரி, அந்த கோடு இதில் வந்துடும். அப்போ தான் அது பாலிஷ் போடும் போது தான் தனியாக தெரியும். கட்டை வந்து 2 யூஸ் பண்ணுங்கள். ஒரு கட்டை வந்து நம்ம அடிக்கிறதுக்கு, இன்னொரு கட்டை வந்து கீத்துளி போடுறதுக்கு. அது நைஸாக இருக்கும் கட்டை. இப்போ ஸ்ட்ரைட்டு பூரா கீத்துளி போட்டு முடித்தாச்சு. இப்போ அந்த சைடு வாக்கில் நம்ம மயிலுக்கு எப்பவும் போல் பீரோவில் பலகா, கதவு பலகா, அந்த மாதிரி பலகைக்கு கீத்துளி போடுவோம்ல, அதே மாதிரி அதோட கொஞ்சம் நைஸாக இதுக்கு போடணும். ஏன்னா இது தோகை வந்து எண்ணிக்கையை வந்து சின்னம், சைஸை பொறுத்த வரையும் இது தோகை வந்து ரொம்ப சின்னம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீத்துளி நைஸாக போட்டோம்னா இன்னும் அந்த டிசைனை வந்து எடுத்து காமிக்கும். பெருசாக போட்டோம்னா வேலை குயிக்காக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வீடியோலையும் நான் போடுறேன். அதை பாருங்கள், லாஸ்ட்டில் வரும் கமெண்ட்டு, அதை ரிப்ளையும் பண்ணியிருப்பேன். இந்த 3 துவைக்கு கீத்துளி போடுறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆயிரும். இந்த மாதிரி மொத்தம் நான் வந்து 5 பக்கம், ஒரு காலுக்கு வந்து 5 பக்கம் நான் கீத்துளி போடணும். மொத்தம் 2 கால். நினச்சி பாருங்கள் எப்போ போட்டு முடிப்பேன்னு. வேறு என்ன பண்ணுறது, நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நேரம் கிடைச்சா உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லைனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக கீத்துளி போட்டு முடிச்சாச்சு. ஏன்னா அது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும், அதனால் கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக கீத்துளி போட்டு முடிச்சாச்சு. நான் ஒரு தோகை தான் இருக்குது. அதே மாதிரி நாகம் வந்து அடித்தது நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம் எப்படி அடிச்சிருக்கேன்னு. நாகம் வந்து ஸ்டெப்பும் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ. இதுக்கடுத்து கூடையாக வரும், சீக்கிரம் விரைவில் வரும் வீடியோ. இப்போ பாருங்கள், தோகை கம்ப்ளீட்டாக அடித்து கீழே போட்டாச்சு. அந்த சின்ன சின்ன பிசரெலாம் எடுத்தாச்சு ப்ரெஸ்ஸை வச்சு. 27/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அடித்தது இது. ஆனால் எடிட்டிங் பண்ணுறது இன்றைக்கி தான். நேரம் கிடைக்கும் போது எடிட் பண்ணுவேன். மணி 5:30 PM. நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.